இன்றைக்கும் விளைத்திருக்கிற தெய்வமாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக திருநாள் கீதம் 93ஆம் பாட்டை நாம் அனைவரும் சேர்ந்து பாடவும். திருநாள் கீதம் 93ஆம் பாட்டு. யெகோவா திருமைந்தர் இயேசனும் மீட்பர் மரணத்தை ஜெயித்தாரே மகிமையால் எழுந்தார். மரணத்தை ஜெயித்தாரே மகிமையால் எழுந்தார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை நேரம் வேதத்தின் வாக்குகள் நிறைவேற எழுந்தார். நாதரின் ஒரு ஜன்மம் ஆண்டவன் தன்னார். நாதரின் ஒரு ஜன்மம் ஆண்டவன் தன்னார். சாவினை வென்றாரே சத்திய தேவன். பாவியை மீட்டவன் உயிர்த்தெழுந்தாரே. பாவியை மீட்டவன் உயிர்த்தெழுந்தாரே. நாகதி அசைவாட்டும் நாளிலே எழுந்தார். நாமேன்று பணிபோமே முதல்வன் அவரே. நாமேன்று பணிபோமே முதல்வன் அவரே. யெகோவா திருமைந்தர் இயேசனும் மீட்பர் மரணத்தை ஜெயித்தாரே மகிமையால் எழுந்தார். மரணத்தை ஜெயித்தாரே மகிமையால் எழுந்தார். தேவனாகிய கர்த்தர்
நாம் ஒருவரையும் இந்த நிமிஷ பரியந்த வரை ஜீவனோடும் சுயத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து உயிர்த்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் கூட்டி சேர்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாடி போற்றி துதிக்கவும் அவருடைய திவ்ய வசனங்களை தியானிக்கவும் அவரால் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுச் வந்திருக்கவும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அத்தியந்த பணிவோடு ஸ்தோத்திரம் செலுத்த கடவுவோம். தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாம் தெரிந்து கொண்ட பரிசுத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற இடத்துல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக, தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாட்கள் நாம் ஆலயங்களை வந்து ஆராய்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் இந்த காணொளி காட்சி மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சபை ஜனங்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலும் 2 காரியங்களை குறித்து இந்த காணொலி செய்தி மூலமாக கொடுக்கப்பட்டது. ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி என்றும், இன்னொன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று 2 ஆறுதலான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவரை ஆறுதல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதனால் விசேஷித்த வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில இதோ அரசாங்கத்தின் மூலமாக 21 நாட்கள் 144 தடை போடப்பட்டிருந்தது. இன்னும் அது அதிகமாகிக் கொண்டு போகிறது என்று சொல்லி நம்முடைய இருதயங்களில ஒரு கலக்கம் இருக்கலாம், நம்முடைய இருதயங்கள ஒரு திகழ் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதனுடையினால் 2 கவிகள் மூலமாக அந்த காரியத்தை தேவன் கூட பாடல் மூலமாக அவர் பேசுவாரார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உயிராக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உயிராக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம். அதனுடைய உள்ளார்ந்த மழைய
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு வேலையை நம்ம கற்று தந்திருக்கிறார். அதனால் நாம் இல்லங்களில் இருந்தவர்களாக நம்முடைய குடும்பங்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தீருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாகும்படியாக நாம் ஜெபிக்கின்ற வேளையில அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதடைந்து தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். இதனாலே வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல ஓய்வு நாள் புரிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையே மகிழ மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்த்து வந்தார்கள். அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூமியில சென்று அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் உண்டாக்கியிருந்தார். ஆனாலும் ஆண்டவர் இந்த உலகத்தின் நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட பாடுகளை பட வேண்டும் என்று சொல்லியும் அப்படி பாடுகளை படுகின்ற வழியிலும் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அவர் நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதனுடைய நாள்தான் இங்கே இந்த ஸ்திரீகள் அவர்கள் ஓய்வு நாள் குடிந்து இந்த வாரத்தின் முதல் நாளே அவர் கல்லறையை பார்க்க வருகின்றார்கள். ஏதும் சொல்லுகிறது அவர்கள் பார்க்க வந்தார்கள் என்று ஏதும் சொல்லு. மற்ற 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கின்ற வேளையில அங்கே கூட அந்த இஸ்ரவேலை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை கண்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தபோது தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அவன் கல்லறையை அவர்களுக்கு காட்டுகிறான் என்னைப்பார். அருமையை சிவராக பேசுவாங்க. இந்த உலகத்தின் நாட்களே அவர் தம்முடைய சீக்கர்களோடு கூட பேசுகின்றவர்களெல்லாம் நான் என்ன செய்வேன் என்றால், நான் அங்கு மறித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில மார்க்கு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில ஏனால் மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார் என்று கொல்லப்பட்டு அவர் 3ஆம் நாளில் விழித்திருந்திருப்பார் என்று நம்முடைய சீடர்களுக்கு போதகம் என்று சொல்லியிருந்தார். நம்முடைய சீடர்களோடு கூட பேசுகின்ற வேலையெல்லாம் நான் அங்கே மனுஷனின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவேன், அவர்களை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்றார்கள். அதுபடினா இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் எதை சொன்னாரோ, நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் சொன்னபடி அந்த 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு மரணத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்னும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று நான் வேதாகமத்தை பார்க்கிறேன். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உயிர்த்தெழுந்த காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்தில் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும்,
அதிகமாய் நம்புவேன். ஏன்னா அந்த நாட்களிலே அவரோடு சீடர்கள் கூட அவரை வீட்டில் சுவாசியாளர்களாக நம்பாளர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அருமையார் இயேசு கிறிஸ்துவாக அவர் வீட்டில் பிற்பாடு அவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை நேசித்தவர்களுக்கும் தரிசனமானார், நம்பாதவர்களுக்கும் தரிசனமானார். மாத்திரமல்ல, இருதயத்தில் பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தரிசனமானார் என்று நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் அடைந்தது உங்களுக்கு பிரதான ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவான வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது கேவாவுக்கும் இன்னும் 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போது எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அந்த அகால பிறவியா பிறகு வந்த எனக்கு தரிசனமானார். அருமேஸ்வரா இயேசு கிறிஸ்துவாக அவர் வீட்டில் பிற்பாடு அவர் 500க்கு அதிகமான சகோதரருக்கு மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலருக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் தரிசனமானார் என்கிறார். வீட்டில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நம்மை விசுவாசிக்கும்படியாக அவருக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறேன். நீங்கள் பிரியமான வீட்டில் ஆண்டவர் இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று எதிர்ப்பார். 7ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க்கு 16ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசி பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்தார். உயிர்த்தின் ஆண்டவர் இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து பிதாவுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபடினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவார் மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். வேதாகமத்தில் வேதம் சொல்லுகின்ற வேளையில அவர் முதலாவது யாருக்கு தரிசனமானார் என்றால் அதை மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு அவர் முதல் தரிசனமானார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று பேதம் சொல்லுகிறார். ஏன் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்றால் அவர்கள் 7 பிசாசுகளை அவர் துரத்தியிருந்தார். அவருடைய வாழ்க்கையில பிசாசின் பிடியில் அகப்பட்ட அவள் 7 பிசாசுகளை பிடித்து பயங்கரமான வாழ்க்கையில் இருந்தபோது தேவன் மகதலேனா மரியாளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஆனபடியால் மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து மேல பரிபூர்ண நம்பிக்கையும் பரிபூர்ண விசுவாசமும் பரிபூர்ண அன்பு வைத்திருந்த ஒரு மகளாக தான் பாருங்க. அந்த கல்லறைக்கு அதிகாலையில் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே பார்க்கும்படியாக
அதிகாரிகளை தேடி வருகிறார் இருப்பார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியம், சில ஸ்திரீகளும் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மகன மரியாதை குறித்து வேதம் என்ன செய்கின்றார்? அவருக்கு பின் சென்று ஊழிய செய்து வந்த மகனா மரியாதோ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்தவர், 7 பிரசாதங்களை கிடைக்கிறவர். இந்த மகனா மரியாதை அவருக்கு பின் சென்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் என்று சொல்வார். தேவன் செய்த நன்மைகளை, ஒரு பாராட்டின கிருபைகளை மகனா மரியாதை ஒரு விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் அன்பு வைத்து அவர் மரித்த பிற்பாடும் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற மக்களாக, அவருக்கு ஊழியம் செய்கிற மகளாக இருந்தால், மூன்றாவது வேதம் சொல்லுகின்ற வேளையில அவள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பாசம் வைத்திருந்தவழினால அவள் என்ன செய்யறாள்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசிக்கின்ற யோவான் அங்கே 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரியாள் கல்லை அறையில் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அழுது கொண்டிருக்கை அவள் புனித கல்லறைக்குள்ளே பார்த்தான். இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த போது அவள் அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அழுகிற ஒரு மகனார். அவர் மேலே அன்பு பாசம் அழுகிற மகனாக இருந்தார் என்று வேதம் அங்கே சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்து, ஆனால் அருமை சிவராஜ் இயேசு கிடைத்துவார்கள். அவருடைய அழுகையை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து, அவர் நம்பிக்கையை பார்த்து அவளுக்கு முதல் தரிசனமானார். யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்கள் இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அது திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? அங்கே முதல் மரியாதைக்கு தரிசனமானார். அருமையை சிவராஜேசு கிறிஸ்துவார்கள் அவர் மேலே அன்பு வைத்த, நம்பிக்கை வைத்த, அவர் மேலே பாசம் வைத்த இந்த மகனா மரியாதைக்கு ஆண்டவர் முதலாவது தரிசனமானார் என்று நினைப்பார். ஆனா நம்முடைய ஆண்டவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவரை நம்பாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், வேதத்தில் ஆண்டவர் அவரோடு பேசியிருந்தோம், அதை நம்பாத தம்முடைய சீடர்களுக்கும் அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் இறக்கமுள்ளவர். சீஷர்கள் உயிர்களை குறித்து விசுவாசியாக இருந்தவர்களும் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தரிசனமானார் என்று நினைப்பார். அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நினைப்பார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில, வாரத்தின் முதல் நாள் அங்கே சாயங்கால வேளையில சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் ஏற்று வந்து நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய ஒரு அன்பு. சீசர்கள் 3 ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவர்களை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. வேத வார்த்தைகளை விசுவாசியாக இருந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் தேடி சென்றார். அவரை தேடி சென்று அவர்களுக்கு தரிசனமானார். வேதம் சொல்லுகிறது, அந்த யோவான் 20 வாசிக்கின்ற வேளையில்தான் அவர் இப்படி சொல்லி நம்முடைய கைகளையும் விழாவில் காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர் தம்முடைய காயங்களை அவர் காண்பித்தார். சிறைப்பட்ட காயங்களை 5 காயங்களையும் ஆண்டவர் காண்பித்த போது அவரை விசுவாசித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படியே அருமையை சிவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு
விழாதனை நேசிக்கிற மகளாரி மலையாளி மரியாளுக்கு தரிசனமானார். இரண்டாவது தம்முடைய சீசர்களுக்கு விசுவாசியார் நம்பாத சீசர்களுக்கு தரிசனமான அவர் சீசர்களை பார்க்க சென்றிருக்கிற வகையில அங்கே ஒரு சீசன் தோமா என்று சொல்லப்படுகின்ற சீசன் அங்கே இல்லாத போது அங்கே மற்றவர்கள் சொன்னார்கள், நாம் கர்த்தரை கண்டோம், உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னவர்கள் தோமா விசுவாசிக்கிறது. அதனால் ஆண்டவர் அந்த விசுவாசியால் தோமாவை தேடி சென்று யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி விழாவிலே கொடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் என்றான். தோமாவுக்கு பிரேட்சமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். சீக்கிரம் சொல்லியும் மகையா மரியா சொல்லியும் தோமா விசுவாசிக்கிறது. ஆனால் இறக்கமுள்ள ஆண்டவர் அவனையும் தேடி சென்று அவனுக்கு தன்னுடைய காயங்களை எல்லாம் காண்பித்து அவனை விசுவாசத்திற்குள்ளாக வழி நடத்தினார் என்று பிரியமான வேதத்துல பார்க்கின்ற வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார்கள் முதல் அங்கே மகனா மரியாளுக்கு தரிசனமானார். பின்பு 500க்கு அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார். நம்முடைய சீசருக்கு தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல அகால பிறவியால் எனக்கு தரிசனமானார். அப்படிமானே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அநேகருக்கு தரிசனமானார் என்று நினைப்பார். இந்த நாளில் நாம் ஒவ்வொரு வருடங்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை சீரழித்த வண்ணமாக நாம் ஆசிரித்தவர் என்றால் வேதாகமத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் இந்த உயிர்த்தெழுந்த காரியம் தான் விசேஷித்தவர் இருந்தார். ஏனென்றால் அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார். அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் மாற்றுகிறார். இதோடு தேவனுடைய குமாரா இயேசு கிறிஸ்துவின் கதை முடிய போகிறது. இதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி வரமாட்டான்னு சொல்லி அநேகர் அங்கே நம்பிக்கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வருவார். உயிர்த்தெழுந்த நம்முடைய சீக்கிரர்களுக்கு மற்றவர்களுக்கு அவரை தரிசனமான போது அந்த உலகம், இந்த உலகமானது இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதனால்தான் அவர் பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை இன்று வரை அவர் ஜீவனுள்ள தேவனாக மெய்யா தேவனுக்குமான இயேசு கிறிஸ்துவாக பிதாவின் வலதுபார்த்து இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் இதை விசுவாசிக்க வேண்டும், இதை நம்ப வேண்டும். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கே பிரசங்கமும் உள்ளாயிருக்கும், உங்கள் விசுவாசமும் உள்ளார். கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்பட்டார், கரை அடக்கம் பண்ணப்பட்டார். அதை விட விசேஷித்த ஒரு காரியம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஏன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? அதான் விசேஷித்த காரணம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு அவர் பல்லவத்துல தேவனை வலுவார்த்து உட்கார்ந்து அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமானார், அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான வியாதி நிமித்தமாக நான் மரண தர்வாக்குள்ளே கலந்து போனேன்.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் மறைத்து போவேன் என்ற நிலை காணப்பட்டது. டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டார். இது ஒன்று செய்ய முடியாது என்று ஆஸ்பத்திரியில மரண படுக்கையில் இருக்கின்ற நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு விடுதலை தாரும். நீ வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடியா என்னுடைய வாழ்க்கையில இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியா எனக்கு விடுதலை தாரும் என்று ஆஸ்பத்திரியில அங்கே எமர்ஜென்சி வார்டுல படுத்துக் கொண்டிருக்கிற வேலையில தேவ நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். தேவன் வந்தால் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த வேலையில் ஆண்டவர் அங்கே ஒரு மனிதரை நான் பார்த்து நல்ல வெள்ளை அஞ்சு ஆடையை கழித்து என்னுடைய அந்த படுக்கையில் அருகாமல் நின்று ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தார் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஏழை வாழ்க்கையில மரண படுக்கையை மாற்றி போடுறது. நான் உடனே அது வல்லமை எனக்குள் இளைஞர் வழியார் ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றவனாக நான் ஆண்டவருக்கு இன்று சாட்சியாக நிற்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில மரண தருவாயில இயேசு கிறிஸ்துவர் என்னுடைய படுக்கையின் அருகாமையில் வந்து ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு, உனக்கு விடுதலை தருகிறேன், விடுதலை தருகிறேன். ஏற்று பிறகு நேற்றும் இன்று என்று மாறாதவரார். நேற்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் தரிசனமான ஆண்டவர் இன்று நம்முடைய பிள்ளைகள் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் அவைகளுக்கெல்லாம் நேரம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார். மரண தருவாயிற்கு என்னை மீட்டார். இன்று அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக கிருபை செய்தார் என்று கேட்பார். அதுபடினா உயிர்த்த ஆண்டவர் அவர் உயிர்த்தது ஏதாவது வருவார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம்? இந்த உயிர்த்த ஆண்டவர் அவர் உயிர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்த விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறிக்கின்ற வேலையில மறுபடி உயிர்த்திடும்படியாக என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்களை நாம் தியானிக்கின்ற வேலையில எங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேலையில பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாவம் எப்படி ஆயினும் நான் மறித்து வந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு வசனத்தை நல்லா வாசிங்கன்னா நான் என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய நான் ஏற்றுக்கொண்டு வர உயிர்த்தெழுவது போல நான் மறித்து வந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாகும். ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் மறித்த பிற்பாடு இந்த உயிரை பண்புறும்படியாக தகுதியாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தகுதியாக இந்த உயிர்த்தெழுதலில் பண்புறும்படியாக நாம் தகுதி உள்ளவர்களாக மாறும். வேதம் சொல்லி மறித்தேன், ஆனால் சதாகார உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாள திருவுகளுடைய அன்றைக்கு நான் மறித்தேன் அடக்க வேண்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு உயிர் தெரிந்தேன். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு பாரு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசித்து அதை நம்பி அதுக்கு தகுதியாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். என்ன சொல்லுது? அது தகுதியாகும். அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் நம்மை தேவனுடைய கருத்தை அர்ப்பணி ஒவ்வொரு ஆண்டுகளும் உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகையை நாம் விசேஷித்த வண்ணமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்கள் பாடுகிறோம், அதை தியானிக்கிறோம், அதை கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாம் உயிர்த்தெழும்படியாக அதுக்கு தகுதியாக வேண்டும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கேட்பார். இந்த தகுதிகளை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழ பங்குள்ளவன் பாக்கியவன் பரிசுத்தமாக இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தமாக இருக்கிறான். இவர்களே இரண்டாம் மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இவர் தேவனுக்கும் கிறிஸ்துக்குண்டாக ஆசார என்று அவரோடு 1000 வருஷம் அரசாழ்வான். முதலாம் உயிர்த்தெழ பங்கு பெற்றவர்கள் அவர் பாக்கியவான்கள் பரிசுத்தவான்கள். முதலாம் உயிர்த்தெழ பங்கு பெற்ற தகுதிகள் என்ன? வேதம் அழகாக சொல்கிறது, நாம் பாக்கியவான்களாக மாத்திரமல்ல பரிசுத்தவான்களாக இருக்கு. எனவே என்ன சொல்லுகிறா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அந்த உயிர்த்தெழ பங்கு பெற முடியாது, நான் தகுதி உள்ளவனாக வேண்டும். அப்ப என்ன தகுதி? முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்களுக்கு 2ஆம் மனுஷனுக்கு அதிகாரம். அப்ப நாம பாக்கியவான்களாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த உயிர்த்தெழுக்கு தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்றார். அருமையாளர்களாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பாக்கியவான்களை குறித்து பட்டியலிடுகின்ற வேளையில ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆவி எளிமையுள்ளவர் பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவர்களுடைய. ஆவியில எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய. இதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார். மற்ற 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்றவர்களை பாக்கியவான்கள் பட்டியலிலே கொடுக்க முடியும். அது ஆவியை எளியமுள்ளவர்கள் பாக்கி, ஆவியை எளிமையுள்ள பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவருடைய. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அது தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை குறித்து எளிமை அளித்தது. இதயத்தில் சுத்தம் என்ன? இந்த இருதயம் தான் மகா திருக்குறளும் கேள்விகளாக இருக்கிறது. இப்ப இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களா? நாம் பாக்கியவான்களாக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீங்கள் சித்தியும் நிலைவரமான ஆவியின் உலகத்திலே புரிந்தியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். அங்கே சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், சுத்த இருதயத்திலே சித்தியும் நிலைவரமான ஆவியின் உலகத்திலே புரிந்தியும் என்று சொல்லி இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார். இப்ப நம்முடைய இருதயமான சுத்தப்பட, அது பரிசுத்தப்பட வேண்டும். தகுதி முதலாவது நம்முடைய இருதயம் அது பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படும். இந்த கல்லான கையமான இருதயம் தேவனுடைய வாக்கில உரைக்கப்பட்டு சரியான புதிய இதயமாக மாறி சுத்த இதயமாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முதலாவது நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்த வேண்டும், பாக்கியவான்களாக இருக்கிறது. இரண்டாவது வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் அசுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறேன் நினைப்பார். வேதாகமத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அவைகளெல்லாம் தியானிக்க நேரமில்லை. ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கின்ற நிலையில அங்கே 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற நிலையில, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் எடுத்து கூட்டுங்கள் என்பார். பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நம்முடைய பாவங்களுக்காக பலியாக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் மறித்தார். ஆனால் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். பலியினாலே உடன்படி இன்னொரு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தவான்களை என்று கூட்டு ஆண்டவர் உடன்படிக்கை எனக்காக பலியாடு, பாவத்திற்காக பலியாடு, என்னுடைய அக்கிரமத்தை ரத்தத்தை சிந்தி என்று ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற பரிசுத்தவான்களை கூட்டுகிறேன். என்றால் நாம் பரிசுத்தவான்களா முதலாவது பாக்கியவான்களாக மாறுவதற்கு இருதயத்தை சுத்த வேண்டும் என்பார். உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் ஐக்கிய வைத்துக் கொள்கின்ற வகையில நாம் பரிசுத்தவான்களாக நம்முடைய ஐக்கியம் பிதாவாக தேவனோடு, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு, சகல பரிசுத்தவான்களோடு நம்முடைய ஐக்கியங்களை வைத்துக் கொள்கின்ற வேலையா ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று கேட்பார். அதனால் முதலாவது இருதயத்தில் சுத்தம் காணப்படும். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும், ஒப்பு கூட ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற வேளையில 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள் நாம் வாசிக்கின்ற வேளையில 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிக்கின்ற ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகின்ற ஒரு காரியம். அந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தராமே ஆரவாரத்தோடு பிரதான தூய சத்தத்தோட தேவ எக்காலத்தோடு வாக்கு செய்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுதிப்பார். முதலாவது பாக்கியவான், இதே சுத்தமுள்ள பாக்கியவான். 2 ஆண்டோட உடன்படிக்கையை பண்ணிக் கொண்டவர்கள். அவர் எனக்காக மறித்தார், எனக்காக தம் இரத்தத்தை சிந்தினார், எனக்காக உயிரை விசுவாசிக்கிற தேவர்கள். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிற ஒரு காரியம். அது ஆண்டவரோடு கூட நல்ல உறவைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொள்ளுமாக அது மேகோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மறித்த வேண்டாயா? கிறிஸ்துவுக்குள் மறித்த வேண்டா என்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இப்ப இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவை எல்லாம் ஒழிந்து. அப்ப கிறிஸ்துவுக்குள் மறிக்க அவர்கள் முதலாவது எழுந்திருப்பாருன்னா ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா, பழைய எல்லாம் ஒழிந்து. நம்முடைய பழைய வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்மோடு விட்டு அதை நீங்கி விட வேண்டும் என்று ஆண்டவர். ஒரு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அந்தியோகா பட்டணத்துல சீசர்கள் சென்ற போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட மாறுதல் ஏனென்றால் இதை அநேகர் செல்கிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். மதம் மாற்றுகிற காரியங்கள் நம்முடைய மனம் மாறவேண்டும். நம்முடைய மனம் மாறி நாம் நம்முடைய இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் எல்லாம் உடன்படிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க, கிறிஸ்துவோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்கிறவங்க, அவரோடு கூட ஜீவிக்கிற வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிற முதலாவது எழுந்திருப்பார். நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம். தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்து வாழ்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில அவர் முதலாவது எழுந்திருப்பார் வேதம் சொல்றது. அதனுடையாத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிய சபைக்கு எழுதுகின்ற வேளையில நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவன் நல்ல ஐக்கியம் வைக்கப்பட வேண்டும்.
நான் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு விடுது. புதிய சித்தியை நம்மை பார்க்கிறவரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாதிரி எப்படி வந்தது? முன்னாலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டாம் சொல்லி நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பாருங்கள். அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிக்கின்றன. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவவழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கணை மன்னித்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன சொல்றாருண்டா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்கணும். ஜீவ பலி ஆண்டவர் எப்படி பிதாவாக தேவனுக்கு தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நாம் ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர். இதான் நாம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இருந்தாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் புரியமும் பரிவு என்னென்ன பகுத்தெடுத்ததுனால உங்கள் மனம் புதிதாகனாலே மாறுமா? நம்முடைய மனம் என்ன செய்யலாம்? புதிதாக ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிஷியாக அடைகள் நம்முடைய மனம் புதிதாக இறுதியம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டோரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வார். அந்த வாழ்க்கையில நம்முடைய மனம் புதிதாகிற ஒரு காரியம். அந்த மனம் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைகளை திரும்புகிற ஒரு காரியம். அப்படியாக நாம் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தகுதி. அங்கே 3 தகுதிகளை நாம் பார்த்தோம். முதலாவது பாக்கியவான்களாக மாறும். இதிலே சுத்தமான பாக்கியவான், பரிசுத்தவான்கள். அவர்கள் பலியினால் உயர்வளிக்க கொண்ட பரிசுத்தவான். 3வது அங்கே புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துக்குள் என்றால் புதிய சித்தியார். பழைய எல்லாம் ஒழிந்து போய் என்று பேரும் சொல்ல வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்க்கின்றவர்கள். நான் உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவனாயிருக்கிறேனா? பாக்கியமுள்ளவனாயிருக்கிறேனா? தகுதி உள்ளவனா? ஒரு சிறந்த ஒரு காரியம். உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவனாயிருக்கிறேனா? நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேனா? நம்புகிறேனா? அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாணை செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்பட வேண்டும். ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணி வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை புதிய ஜீவங்களாக. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கின்ற வேளையில பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து அதை அழித்து துன்புறுத்தி சிறைச்சாலைகளை போடுவதும் மரணத்துக்குள்ளாகும். ஆனா அருமையை செய்யறா இயேசு கிறிஸ்துவன் அது தரிசனமான அவன் யோப்பா பட்டணத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை அங்கே கைது செய்து வரும்படியா போகின்ற வேளையில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அவன் குதிரையை செல்வதற்கிற வேளையில ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து தேவன் அவனுக்கு தரிசனமான ஒரு காரியம். ஒளி அவனை சுற்றி பிரகாசம். நீங்க 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில ஒரு ஒளி பிரகாசித்தது. கடையே விழுந்தார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டவர் ஆண்டவர் சொன்னார், முள்ளி புதைப்பது ஒரு கடினமா, நீ துன்பப்படுகிற இயேசுனாரே என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனம். உடனே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவன் 3 நாள் உபாசிக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில பின்பு அவன் போதிய மழையில் காணப்பட்டான். அதற்கு தாமே என்று அவன் ஞானத்தினாலே பெற்றுக் கொண்டான். அதற்கு ஒரு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிவிக்க புறப்பட்டு விட்டான் என்று நினைத்தான். ஒரு புதிய சித்தியாக மாறின உடனே பாருங்க, முதலாவது உபவாசித்து ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில் காணப்பட்ட ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கும்படியாக உபவாசித்து வைக்கிறான். இருந்தால் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அவன்
அங்கே ஞான ஸ்நானத்தை பெறுகிறான். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பழிக்கும்படியாக ஞான ஸ்நானத்தை பெறுகிறான். ஆண்டவர் அதை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறான். உடனே என்ன செய்கிறான் என்றால், நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையில, தாமதமே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள பெரிய சித்தியா இருக்கும். அதை எல்லாம் அதே வாழ்க்கை அப்படியே ஒழிந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கின்ற அவர் இயேசு கிறிஸ்துவை மெய்யாண்டு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்லி ஆலயத்தை பிரசங்கிக்கிற ஒரு காரியங்களை பார்க்க முடியும். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாம் ஆசரிக்கிறோம் என்றால், ஆண்டவர் பாடுபட்டதை விட அடக்கம் பண்ணப்பட்டதை விட விசேஷித்த ஒரு காரியம் உயிர்த்தெழுந்த ஒரு காரியம். அந்த உயிர்த்தெழுந்த காரியம் நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பான விசுவாசத்திற்கு கொண்டு வரும். இதற்கு தகுதியாகும்படியாக 4 காரியங்களை பார்த்தோம். இறுதியத்து சுத்தமுள்ளவர்கள் பாய்க்கவான் என்றும், ஆண்டவர் நல்ல உடன்படிக்கை வைத்துக் கொள்கிறவர்கள் பசுத்தவார்கள் என்றும், ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதிய சிஷ்யா இருக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சீவழியா ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளான அந்த இறுதியம் தேவனுக்கு பலப்படங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாட்களை நாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் ஆசிரியத்துக் கொண்டு வருகின்ற ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பல்லவத்தை பிதாவின் வழிபாட்டில் உட்கார்ந்து, ஆனால் நாம் உயிர்த்தெழ என்ன செய்வோம்? அது தகுதியாகக்கூடிய காரியங்களை பார்ப்போம். நாம் பாக்கியவான்களாக மாற வேண்டும், பரிசுத்தவான்களாக மாற வேண்டும், புதிய சிருஷ்டிகளாக மாற வேண்டும். நம்முடைய உள்ளான இறுதியும் தேவனுக்கு பலப்படும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் புத்தியுள்ளாக தேவனுடைய சமூகத்தில் வருகின்ற வேளையில், ஆண்டவரே நானும் அந்த உயிர்த்தில பங்கு பெற வேண்டும், அதற்கு என்னை தகுதியாக்க வேண்டும் என்று சொல்லி பாக்கியவான்களாக பரிசுத்தவான்கள் புதிய சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அதனுடைய இந்த நாட்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு மறித்தவர் என்று முதலாவது எழுதும். இந்த முதலாம் உயிர்த்தல பங்கு பெற பாக்கியவான்களாக பரிசுத்தவான்களாக புதிய சிருஷ்டிகளாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிற வேலையில ஆண்டவர் நம்மை முதலாம் உயிர்த்தல பங்குள்ளவர்களாக, என்னால் வேதம் சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு நியமிக்கப்படும். அது மறிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவான் உயிர்த்தெழும் போல நாமும் அந்த உயிர்த்தலை பங்கு பெறும்படியாக பாக்கியவான்களாக பரிசுத்தவான்களாக அது புதிய சிருஷ்டிகளாக நம்மை அர்ப்பணித்து காணுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் உயிர்த்தலை செய்வார். அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவனாய கர்த்தர் நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை தந்து என்னென்றைக்கு நம்மை அரவணைத்து ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. ஆமென். நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போல நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சமூகத்துல அந்த தியானித்த வசனங்களை வாசித்து அந்த முதலாம் விதத்துல பங்கு பெறுகிற பாக்கியங்களை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக எந்தெந்த வாழ்வழியான பாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இப்பொழுது நாம் ஸ்தோத்திர பாட்டையை பாடுகிறோம். சுவாமி
ஜெபம் பண்ண கடவுள் பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமலட்சி பிறந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தையும் எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்குட்பட்டங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படலாம் தீமையை செய்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை கைமைக்கு முடிவுகிறது. சுவாமி, எந்த துதி தோத்திரத்திற்கு மேலான மகிமையுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஒருவரே தெய்வம். நீ வான பூமி சமுத்திரங்களையும் அவையாவற்றை உண்டாக்கிறேன். அவைகளெல்லாம் தேவையை காப்பாற்றுகிறேன். வான சேனைகளும் உண்மையை பணிந்து விடுகிறது. இரக்கமுள்ள சுவாமி, உம்முடைய அடியார் எங்களுக்கு வரைக்கும் ஜீவனையில் சுகத்தில் தந்து காப்பாற்றின பெரிதானவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போது நாமத்தில் கூடியிருந்து உம்மை நோக்கி பண்ணுகிற எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் இரக்கமாய் செவி கொடுத்து கேட்டருளும். உம்முடைய தெய்வாகம விதிப்பை நடக்க உம்முடைய வழி எங்களுக்கு போதியும். நாங்கள் நமது மகிமையுள்ள நாமத்திற்கு எப்போதும் பயம் நடக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமது மகிமையுள்ள நாமத்திற்கு தெரியாது பூலோகத்தில் ஏற்பாடாயிருக்கின்ற சகல அவத்தியான மார்க்கங்களுக்கும் அரை தொட்டி வந்திருக்கிற வீசிக்கிற துப்புணங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து உண்மை கும்பிட உத்தம சந்ததியாக எங்களை நிலைநிறுத்தியுள்ளோம். ராஜாக்களை கொண்டு தேவன் ஏற்படுத்தி இருக்கின்ற மார்க்க சியாதனத்தை எங்கள் நடுவே நிலைப்படுத்தியுள்ளோம். தேவனுடைய நாமத்தினால் இந்திய ஏகரத்திர சங்கம் என்று பெயரப்பட்டிருக்கின்ற இந்த மத சபைக்கும் ஆலயத்திற்கும் அடுத்த சகல நீதியான காரியங்களுக்கும் ராஜ்யாங்க நியாயாதிபதிகளால் அனுகூலமான கட்டளை பெற்றும்படியாக அவருடைய இருதயங்களிலே வைத்துள்ளோம். உமது வேத வசனப்படி தெய்வ ஆராதனைகளின் ஜனங்கள் ஆசிரியத்து அந்த ஜப கூட்டங்களை பலப்படுத்தியுள்ளோம். உமது மகிமைக்கு பங்கமாய் மனுஷரால் ஏற்பாடாயிருக்கின்ற காரியங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் விளைவிப்பக செய்யும். எல்லா மனுஷிக்கப்பட்டு உண்மை அறிய சக்தி சேரும்படி கிருபை செய்ததும் கர்த்தாவின் அறியாமையின் கால் தனக்கு எங்கள் பாவங்களை எங்களுக்காக தம்மை தாமே ஜீவ பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து புண்ணிய நிமித்தம் அமைத்து பதவி நிலைக்கு தயாராக நான் ஈடேறு செல்ல காரியங்கள் புதுமையாக வருஷத்தாவை தந்து எங்களை செம்மையான வழியெடுக்கிறாக. இஸ்ரவேலை எல்லா தீமைக்கு நீங்களாக்கும் இந்த சுவாமி நீதிகளை அல்ல உம்முடைய நம்முடைய அதிகாரங்களை இந்த பூரத்திற்கிற பொல்லாப்புகளுக்கும் விசுவாசி செல்வான சூழல்களுக்கும் விஷ நோய்களுக்கு தற்காத்துக் கொள்ளும். தூரமான தேசங்களில் ஜீவனாத்தியமாய் போயிருக்கின்ற எங்கள் சிலரை காப்பாற்றி அந்த இடங்களில் அவர்கள் நமக்கு பையன் பற்றியை கொடுத்து அவர் கையின் வேலையும் ஆசிரியத்து சமாதானத்தில் விட வேண்டும் என்று சேர்த்தருளும். மகா இலக்கமும் வல்லமில்ல கர்த்தாவை இந்த நாளிலும் இந்த உயிர்த்த நாளில நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளை நாங்கள் இருதயங்களை பறித்து நாங்களும் உயிர்த்தெழும்படியாக அதற்கு தகுதியான காரியங்களை பார்க்கின்ற வேளையில நாங்கள் பாட்சியவான்களாக மாற வேண்டும், பரிசுத்தவான்களாக மாற வேண்டும், புதிய சிஷ்டிகளாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல சரீரம் தகன பலியாக ஜீவ பலியாக உம்முடைய கரத்தை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து எங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கி அந்த உயிர்த்தல பங்கு வருகிற பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனாயே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் திறமை பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்துல தயவுடன் தெரியும் என்றார்களோ
மகா இறக்கமும் வல்லமுள்ள கர்த்தாவும் இன்றைக்கு தேசமான துக்கித்துக் கொண்டிருக்கிறது, தேசமான தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது, தேசமான திகைத்துக் கொண்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரி எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நிரப்பி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் அங்கும் பயங்கரமான சூழ்நிலை காணப்படுகின்ற அப்படின்னா ஜனங்கள் மத்தியில திகிலும் பயமும் காணப்படுகிறது. நீதாமே ஒரு விஷயம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்திற்காக ஜனங்களுக்காக நீர் வைராக்கியம் கொண்டு நீர் எழுந்து இந்த வைரஸ் கிருமிகளை அழித்து இந்த நோய்களின் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்திலே மல்லாவுடைய வானிலை அனுப்புகின்றவர்களையும் வெட்டுக்களை அனுப்புகின்றவர்களையும் கொள்ளை நோய் அனுப்புகின்றவர்களையும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பரலோகத்தினால் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் அன்பு தெய்வம். நான் எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுகிறோம் ஆண்டுகள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கிறோம் ஆண்டுகள், எங்கள் மீடு எல்லாம் அறிக்கிறோம் ஆண்டுகள். நிற்கிருவையாக இறங்கும்படியா இறக்கமுள்ள தெய்வம் மனதிற்கும் இறங்கி இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கும்படியாக பிள்ளைகள் ஆசிரியர்களாகி ஆகாரத்தமுடைய பிள்ளையாட்டு காரியங்களாக கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாக இந்த சிறையில் விடுதலை கொடுத்து பிள்ளை சுதந்திரமாக வாழும்படியான பாக்கியம் கொடுக்கும்படியாக தேவன் கருவி பாராட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வியாதியினால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கும்படியாக டாக்டர்கள், நர்ஸுகள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் இதற்காக ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து இரவு பகல் இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். அவர்கள் மீது உடைய கரங்களை வைத்தால் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலப்படுத்தி திறப்படுத்தி நோயாளிகளுக்காக பரிந்துரைக்கின்ற வேலை தேவன் இறங்கி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆர்வம் சீக்கிரமாக இந்த தேசத்தில் எல்லா மக்களும் ஜனங்களும் விடுதலை பெற்று பெருமை பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆரம்பிக்கிறோம். உங்கள் தெய்வாராய உதவிக்காக இன்றைய சேர்க்கிற காணிக்கைகள் நாவதன் மகிமையாக சென்று உங்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கணும். சுவாமி வசனங்களுக்கு கனுகுணமான குணமாக்குவரும் ஜானங்களையும் அதற்கு உதவியாகியுள்ள பூர்வக நன்மைகளையும் உமது சபையாளுக்கு செய்து அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவனுடைய நாம் செய்ய வேண்டும் என்று வணக்கமாக பிரார்த்திக்கிறோம். இந்த வானங்களும் வாராதி வானங்கள் மேற்கொள்ளாது நாங்கள் கட்டின இந்த ஆலயம் ஐக்க மாத்திரம் என்றால் உம்முடைய அடியார் விண்ணப்பத்தை கேட்க முடியும். நாம பிரஸ்தாபித்து கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்து மேலும் ஏழைகளா எங்கள் மேலும் உடைய கண்கள் இரத்தகளும் திறந்திருப்பதாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகல அதிகாரா சுவாமி நாங்கள் நாமத்தை கொண்டு ஒரே சிறு மண்டையாக சேர்ந்து உம்மை நோக்கி பண்ணுகிற எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் இரக்கமாய் கேட்டு எங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கின இயேசு சுவாமியின் மூலமாய் எங்களுக்கு வேண்டிய சகாயங்களை கட்டிட்டு ஆசீர்வதித்து காப்பாற்றியரும் சுவாமி. கர்த்தரை ஆசீர்வதித்து நம்மை காக்குகிறவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்முடைய மேல் பிரகாசிக்க பண்ணி நமது மேல் கிருபையா இருக்கிறவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்முடைய மேல் எடுத்து நமக்கு சமாதானம் கட்டளையிட